அதில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 10th இங்கிலீஷ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் என்னென்ன, அதுவும் இந்த கோர்ட்டில் எக்ஸாமில் உங்களுக்கு 4 ப்ரோஸ் இருக்குப்பா. அந்த 4 ப்ரோஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இன்னும் யாரால ஜாயின் பண்ணலையோ அங்கே ஜாயின் பண்ணுறேங்கப்பா. அங்கே நம்ம பசங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு அங்கே போட்டுருவேன். சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து ப்ரோஸ் போட்டோன்னா இதுக்கு அடுத்து போயம், ஸோ இதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் பேரா சொல்லிட்டு லைனாக 1 by 1 போட்டு நிற்கிறப்பா. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. 10th ஆல்ரெடி சோஷியல் போட்டாச்சு, சயின்ஸ் போட்டாச்சு, மேக்ஸ் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக போட்டுனே இருக்கேன். ஸோ அதனால் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ தொடர்ந்து கண்டினியூஸாக போடுவேன். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ சாப்டர் 1 லெசன் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து 8 கொடுத்துருக்கு இம்பார்ட்டண்ட்டாக. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், why did the seagull fail to fly? Second one, what did the parents do when the young seagull failed to fly? Third one, what did the young seagull manage to find in his search for food on the ledge? Fourth one, what made the young seagull go mad? Fifth one, why did the young bird utter a joyful scream? Sixth one, what did the young bird's family do when he started flying? Seventh one, how was the young seagull's first attempt to fly? Eighth one, what prompted the young seagull to fly finally? ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. ஸோ இதுக்கு அடுத்து செகண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த நைட் த கோஸ்ட் காட் இன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேர் வாஸ் த ஆத்தர் வென் ஹி ஹியர்ட் த நாய்ஸ். செகண்ட் ஒன், வாட் டிட் த நரேட்டர் திங்க் த அன்யூஷுவல் சவுண்ட் வாஸ். தேர்ட் ஒன், வாட் வேர் த வேரியஸ் சவுண்ட்ஸ் the brothers heard when they went downstairs. Fourth one, what did the Boardwells think when they heard the mother shout? Fifth one, what conclusions did grandfather jump to when he saw the corpse? Sixth one, what do you understand by the mother's act of throwing the shoe? Seventh one, why do you think Mrs. Boardwell wanted to sell the house? Eighth one, why were the policemen prevented from entering grandfather's room? ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் லெசன் 2ல். ஸோ லெசன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், who is Tara Tarini, after whom was the sailboat named? Second one, what did they witness the brilliant southern lights from the sea? Third one, what did the term circumnavigation mean? Fourth one, what sort of training did the crew undergo before expedition? Fifth one, what challenging task did the team face during their voyage? Sixth one, which factor motivated the crew to undertake this expedition? So இது most important questions in lesson 3 பா. ஸோ இதுக்கு அடுத்து லெசன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா த அட்டிக். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், why did Aditya think that the school would not be recognizable? Second one, how was the landscape through which they travelled? Third one, what did Nagan uncle tell about Sanyal? Fourth one, why was the attic a favorite place for the children? Fifth one, what did Aditya do on reaching the attic? Sixth one, what was the condition of the attic? Seventh one, why was Aditya and his friend go to the jeweler? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் 4 ப்ரோஸ் தான் இருக்குது. ஸோ அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து தொடர்ந்து எல்லா வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டே இருக்குப்பா. ஸோ எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பண்ணி கண்டினியூஸாக படிங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது, வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பர்டிகுலர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்த்துட்டு அடுத்த தொடர்ந்து போட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இம்பார்ட்டன்ட் ஷேர் பண்ணுறேங்கப்பா. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. டாட்டா, பை பாய்.